நாம் பார்க்கிறோம். திருக்குறளும் திருவாசகமும். தவளை இருக்குது, தாமரைக்கு கீழே இருக்குது. தாமரைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தவளை ஒருபோதும் தாமரையினுடைய தேனை அது உண்டது கிடையாது. கத்திக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். நாமெல்லாம் இந்தியர்கள், நாமெல்லாம் தமிழர்கள். கீழே இருக்கிறோம், தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறோம். எங்கிருந்தோ வந்து அந்த தேனை உண்டு விட்டு சென்று விடும். அதை போல மதத்தை பரப்புவதற்காக, கிறிஸ்துவ மார்க்கத்தை பரப்புவதற்காக எங்கிருந்தோ வந்த வண்டு இந்த தாமரையிலே தேனை எடுத்தது. அது மயங்கி விழுந்தது. மீண்டும் மயக்கம் தெளிந்தது. மயக்கம் தெளிந்த பிறகு நாம் உண்டது தேன் அல்ல, அது தமிழ் என்றது. அந்த வகையிலே தான் ஜி.யு. போப் என்பவர் மதத்தை பரப்ப வந்தவர். தமிழின் மீது ஏற்பட்டிருக்கின்ற பற்றின் காரணமாக திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்தார்கள். இன்று உலகம் பூராவும் அறிந்திருக்கிறது என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஜி.யு. போப் சொன்னார், நான் இறந்து விட்டால் என்னை நீங்கள் புதைக்கும் பொழுது திருக்குறளையும் திருவாசகத்தையும் சேர்த்து அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்.